அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? சங்கீதா. எங்கிருந்து வரீங்க சங்கீதா? மதுரையில இருந்து வரோம். சொல்லுமா, என்ன பிரச்சனை? இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு பொம்பளை வச்சுக்கிறாரு மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி எங்களுக்கு 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் தொடங்குது. குழந்தைகள் இருக்கா? 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசாச்சு? பையனுக்கு 8 வயசு, பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. இப்போ உங்க கணவர் உங்களை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? விட்டு போல மேடம். என்னம்மா கிண்டலா? எனக்கு காது நல்லா கேட்கும். நைட் ஆனா வேலைக்கு போயிட்டு வருவாரு. கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் 9 மணிக்கு கிளம்புவாரு வீட்டு விட்டு. பேச்சுலர் பசங்க வீட்டுக்கு போறேன், நான் போயிட்டு உடனே வந்துடும் போறேன். ஆனா வரவே மாட்டாரு. எங்க வீட்டு பால் இருக்கிறவங்க கேட்பாங்க, என்ன சைக்கிள் காணும், உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா போயிட்டாரு? வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? எங்கம்மா அப்பா வரலேன்னு நான் அப்பயே சொல்லுவேன். அப்பா வந்து ஆனா போய் செஞ்சுதான் வருவாரு. குளிச்சுட்டு உள்ள வருவாரு. என் பொண்ணுக்கு அம்மா வேற வந்துச்சு. அப்பவும் நைட்டு போய் தங்கிட்டு வருவாரு. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்புறம் அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். யாரு வீட்டுக்கு வந்தாங்க? அவங்க அந்த இப்ப பொண்ணு வச்சுங்கிறாங்களா, அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க? எதுக்காக வந்தாங்க? எங்க வீட்டுக்கார் பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கார் போய் சொன்னாரு, மேல இருந்து வின்ட்டேன், கால் சுழுக்கு பூச்சிச்சு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சுக்கிறாரு. எதுக்கு? உங்களை பாக்குறதுக்காக? இல்ல, எங்க வீட்டுக்கார் உடம்பு சரியில்லை, அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்ட்டு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்கார் சொன்னா நான் திட்ட பாருன்னு பயந்து என்கிட்ட சொல்லவே கிடையாது. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு மாசம் வருது, அவங்களும் போய் தான் சொன்னாங்க. யாரு வேற ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த வச்சுக்கிறாங்கல்ல அந்த பொம்பளை சொன்னாங்க. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. வேற ஒரு பொண்ணுட்டு. ஆனா அவங்க தான் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கார் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி அவ தான், நீ கேட்க வேண்டியதானே அப்படின்ட்டு. எங்க வீட்டுக்கார் சொல்லி தான் நான் அப்பவே கேட்டிருப்பேன். அதுக்கு மறுநாள் சொல்றாங்க, அவருதான் எங்க வீட்டுக்காரு, நான் கூட போய் சொன்னேன்னு சொல்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நடந்து 2 வாரம் தான் மேடம் ஆகுது. அப்ப இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் அவங்க கூட இருந்திருக்காரு உங்க வீட்டுக்காரர்? இப்ப இந்த வீட்டுக்கு நாங்க புது வீட்டுக்கு இப்ப வந்து 2 மாசம் ஆகுது. இப்பதான் எனக்கு நைட்டு தங்க ஆரம்பிச்சாரு எங்க வீட்டுக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. என்ன சொல்றாரு உங்க வீட்டுக்காரர்? இப்ப எங்க வீட்டுக்காரனா அந்த பொம்பளை தேவையில்ல, நான் தெரியாதனமா இது பண்ணிட்டேன், நீ இருந்தா போதும் என் கூட அப்படின்றாரு. எதனால இப்படி ஒரு தப்பு பண்ணாரோ தெரியல மேடம். அது எங்க கேட்கலையா நீங்க? நான் கேட்டா வந்து இல்ல, நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், ஃப்ரெண்டுக்கு தான் கொஞ்சம் போக சொன்னாங்க, நான் போனேன் அப்படிதான் சொல்றாரு அவரு. அப்ப மொத்தத்துல 2 மாசம் தான் அங்க இருந்திருக்காரு. மாசம் இருந்து செய்ய வேண்டிய வேலைய 6 நாள்ல முடிச்சிட்டேன். அந்த பொம்பளை கல்யாணம் ஆன பொம்பளையா இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க மாமா கூட வந்து கயிறு அவுத்து வச்சுட்டு வந்துச்சு அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. அவங்களுக்கு பசங்க இருக்கா? தெரியல மேடம், அதெல்லாம் தெரியல எனக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியல. நீங்க என்ன விசாரிச்சீங்க? அப்புறம் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும்ல. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. ஒரு வீடு எடுத்து வச்சுக்கிறாங்க, ஓலை வீடு மேல எடுத்து வச்சு அவங்க வந்து ஆம்பளைங்க எல்லாம் வந்து போறாங்க. இது ஒரு ஆயா திட்டிக்கிறாங்க. திட்டுனோடனே எங்க வீட்டுக்காரருக்கு காலி பண்ணிச்சா, இவங்களே காலி பண்ணி போனாங்க, எனக்கு தெரியாது. அது போனவர் தான் கொண்டு போய் வீட்டுக்காரர் காமிச்சாரு. சரி, அங்க இருந்து போனோடனே இன்னொரு வீடு மெத்த வீடு பாத்து போய் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பையன் போய் வீடு காமிச்சான். ஒரு நாள் இன்னும் போய் எங்க வீட்டுக்காரர் அட்ரஸ் காமிச்சாரு. என் பையன் தான் கொண்டு போய் காமிச்சான் அந்த வீட்டை. அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இல்ல? எங்க அம்மா செத்துட்டாங்க மேடம். 1 வயசுல எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அப்பா 2வது மேரேஜ் பண்ணினாரு. அதனால எங்க வீட்லயும் கொடுமை தான் மேடம். எங்க வீட்டுக்கு போனாலும் யாரும் மூஞ்சி ஊத்து பேச மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் அனாதிமே தான் மேடம் இருக்கேன். காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி பிரச்சனைமா. அந்த பொம்பளை வந்து எங்ககிட்ட சண்டை போட்டு போயிடுச்சுமா. மாசமா இருக்க வந்து கேளுமா, நீ போன் பண்ணி எதுக்கு என்கிட்ட பேசுற அவை பேசாமட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க காலையில என் பையன் சொல்றான், இந்த மாதிரி ஆயா நான் மணி பேசுறேன், அப்படியே ஆஃப் பண்றாங்க மேடம். எதுக்கு மேடம் அங்கெல்லாம் போனேன் நானு. யாரு மாசமா இருக்காங்க? இந்த பொம்பளை தான் மேடம் சொல்லிச்சு மாசமா இருக்கிறேன், நானும் என் பசங்க சாவணுமா மேடம். அது சொல்லுது. இந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்லி சமாதானம் பண்ணுவேன்? எதையாச்சும் சொல்லியா? என் பொண்ணு பெட்ல வந்து வீக்கா, ஹார்ட் வீக். எனக்கும் எதுனா சொன்னா அப்படியே அதிர்ச்சியா கை கால்லாம் நடுங்கும். என் பொண்ணுக்கு அது மாதிரி. அதனால அங்கேயும் போக மாட்டேன். கோயிலுக்கு தான் மேடம் அதிகமா போய் சாமி தான் கும்பிட்டு அழுதுட்டு வந்துடும். கோயிலே நான் யாரும் வீட்டுக்கும் போக மாட்டேன். எங்க அப்பாவே ஒரு வாட்டி சொல்லிக்கிறாரு, உனக்கு எதனா பிரச்சனைன்னா எங்க வீட்டுக்கு வராது, நீ கோயிலுக்கு போடி சொல்லுவாரு. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான். பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். ஜெயலட்சுமி. சொல்லுங்க ஜெயலட்சுமி. ஒன்னும் இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ இவங்க வந்து எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. யாரு வீட்டுக்காரர்? யார கல்யாணம் பண்ணிட்டாரு? அவங்க ஒரு வீட்டுக்காரர் என்ன கல்யாணம். அது எப்படி அவங்க வீட்டுக்காரர் உங்களை கல்யாணம் பண்ணுவாரு? கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. பண்ணிட்டாரு மேடம். அது எப்படி பண்ணுவாரு? முதல் சம்சாரம் இருக்கும்போது அது என்ன இன்னொரு கல்யாணம்? 2 பேருமே ஆசைப்பட்டு பண்ணிட்டோம் மேடம். அதெல்லாம் ஆசைப்பட முடியாது. இன்னொருத்தர் புருஷன் மேல ஆசைப்படுறாங்க. தப்புதான் மேடம், நான் செஞ்ச தப்பு தானே. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கதான் மனைவி. எங்க மனைவி ஆகவே முடியாது. இப்ப என் வாழ்க்கைக்கு என்ன மேடம்? அதை நீ பாதுகாத்துட்டு இருக்கணும்ல. உன் வாழ்க்கை நீ பாதுகாத்துட்டு இருக்கணும். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் தலை இல்லாம நீ போயிடுமா. நீ எதுக்குமா காலைல வேணும்?
எங்க வீட்டுக்காரர் பண்ண தப்புக்கு நான் உனக்கு கால அது நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்க. அப்ப நான் போயிடணுமா வெளியில? என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வேலை மாதிரி பழக்கம் எனக்கு. இந்த மாதிரி நம்பர் கொடுத்து போன் பண்ணாங்க ஒரு வாட்டி எனக்கு. யாரு நம்பர் கொடுத்தாங்க? என்னோட நம்பரு. யாரு கொடுத்தாங்க? அவங்க. நான் கொடுத்தேன் அவங்க கிட்ட நம்பரு. லைட்டா சரி நம்ம இருக்கா. நான் கொடுத்தேன் அவங்க நம்பரு. எதுக்கு அவங்களுக்கு நம்பர் கொடுத்தீங்க? இல்ல இது பழக்கத்துல கொடுத்தேன் போன் நம்பர். பழக்கத்துல போன் நம்பர் கொடுத்தேன். இப்ப அவங்க வீட்டுக்கு என்ன ஒரு வாட்டி மழையில என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு அது ஏதோ நடந்துச்சு. அப்புறம் நான் போத வரதான் வேலை மேல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி நீ வரலாம் நான் செத்துருவேன் அப்படியே நம்ம வர வச்சு இப்போ அவங்க தாலி கட்ட. அப்ப அவங்க மேல காதலோ பாசமோ ஒண்ணும் கிடையாது. நீ என்ன அடிக்கல உதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேமா கல்யாணம் பண்ணிக்கிறேமா. கல்யாணம்னா என்னதுமா? திருமணம்னா என்னது? கொஞ்சம் சொல்றீங்களா விவரமா? எனக்கு தெரியல, எனக்கு மூளை இல்ல. எனக்கே இப்ப மூளை இல்லாம தான் மேடம் நான் இங்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேமா சொல்றாருல, அதை நீங்க நம்புறீங்களே? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. கல்யாணம் திருமணம்னா என்னதுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுனா என்னது? எங்க சேர்ந்து வாழறது? கொஞ்சம் லைட்டா கேளுங்க. போய் பேசுறாரு. எனக்கு சுத்தமா அவரு பாக்க கூட எனக்கு பிடிக்கல. உட்காந்து சுத்த போய் எல்லாமே போய் மேடம். சின்ன உண்மை என்ன போய் சொல்றேன் நான் கூட என்ன வாழறேன்னா தாலி கட்டினேன். நான் எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து பிளாக் என்ன பார்த்தா பிளாக்மெயில் பண்றாங்க. யாருன்னா கேளு. சாந்திக்காக போன் பண்ணி என்ன ஜெயலட்சுமி, இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் பிளாக்மெயில் பண்றாங்களா இல்லையான்னு? என்ன பண்றது? நம்ம ஆர்ட் பியூர் கோல்ட் பா தங்கம். இப்ப நீ சொல்றது எல்லாமே பொய் தான். என்ன பொய்? அது சொல்லு. உண்மை கிடையாது. என்ன பொய் சொல்லு. இப்ப நீ சொன்ன பத்தியா மேடத்துக்கிட்ட எல்லாமே பொய் தான். என்ன பொய் சொல்லு. எல்லாமே பொய். உண்மையே கிடையாது. அதுதான் என்ன பொய் கேக்குறேன். நீ இப்ப சொன்னது எல்லாமே பொய் தான். திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற நீ. நானும் அவரும் தான் மேடம் தப்பு பண்ணோம். அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணி? அவங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. நான் இப்ப கூட அவங்கள எதுவும் சொல்லலையே. சரி, இப்போ எதுவும் சொல்லல. எதுவும் சொல்லல. நீ என்ன சொன்ன இப்போ? புருஷனை கொன்னிடுவேன், புருஷன் இல்லாம பண்ணிடுவேன். அது என்னமா பேச்சு? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். அவர் வந்ததுனால தான் மேடம். இல்லன்னா இவ்வளவு ஆம்பளைங்க விட்டு எல்லாரையும் விட்டு இவரை நான் தாலி கட்ட சொல்றேன். இவரு போய் சொல்லி எதுக்குமா அவரை சேர்த்துக்கிற? கல்யாணம் ஆன ஆம்பளை ஏமா சேர்த்துக்கிற? ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல உன்னோட நியாயம் என்னோட நானே எனக்கு அவர் வேணாம் மேடம். எப்படி மாதிரி இன்னொருத்தரோட புருஷன் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எப்படிமா ஓகே சொல்றது? கோடி லட்சம் கோடினால நான் விட்டு தர மாட்டேன் வீட்டுக்கார. அவ்வளவுதான். சரி, எதுக்கு இப்படி குழப்பத்தை உண்டாக்கி விடுறீங்க? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரெண்டு பேரும் வச்சு வாரம் தானே மேடம் சொன்னாரு. நீங்களே நல்லா சொல்லுங்க மேடம். என் பக்கமும் பேசுவானா யார் பக்கமும் பேசுவானா? ரெண்டு பேரும் வந்து இது நீங்க ரெண்டு பேரும்ங்கிறதுக்காக சொல்லலமா. ரெண்டு பொண்டாட்டி கதை, ரெண்டு புருஷன் கதை நடக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர். ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். என்னமா பண்ணலாம் ஜெயலட்சுமி? மேடம் அவர் வீட்டுல இருக்கட்டும் மேடம். எங்க வீட்டுக்கு எனக்குன்னா ஒரு நாள் எனக்கு தாலி கட்டினத்துக்கு வந்தா போதுமா மேடம். மத்தபடி அவரை நான் தொல்லையே அவங்க ஃபேமிலியே தொல்லை பண்ணல மேடம். பாரு மேடம், இதுதான் நான் இந்த நாயத்தை தான் மேடம் சொல்லவே வந்தேன். அதேதான் சொல்றேன் மேடம். இது நியாயமே கிடையாதுமா. நான் இல்லன்னா நான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். எனக்கு யாரும் இல்ல மேடம். அதுக்காக இன்னொருத்தர் ஒரு புருஷனை நான் வச்சுப்பேன் வாரத்துல ஒரு நாளைக்கு வந்துட்டு போட்டான்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இன்னத்துக்கு கிளம்புவேன். எதனால அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? முதல்ல நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணீங்களா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போறோம். இது மாதிரி தப்பு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இப்படி போக தோணும். அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் மதன். என்ன புரிஞ்சுக்க மதன். அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். எல்லாருமே என்ன திட்டாங்க மேடம். எங்க ஏரியா ஃபுல்லாவே தெரியும் மேடம். இவர் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாமே என்ன திட்டுறாங்க. பிரச்சனையான வாழ்க்கையில போய் விழுந்துட்டியே, இவ்வளவு நாள் நல்ல பேர் வாங்கினேன், நீ கெட்ட பேர் வாங்கி அழுதுன்னு சுத்தி நிக்கிறியா கழுத்துல தாலியோட அப்படின்னு என்ன எல்லாருமே திட்டுறாங்க மேடம். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது. அந்த பொண்ணுக்கு என்ன வழி, என்ன பதில் சொல்லுவீங்க? அவ வாழ்க்கைக்கு என்ன பதில்? நீங்க சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது? நானா தாலி கட்டினேன். நான் பதில் சொல்றதுக்கு நானா தாலி கட்டினேன்? சிரிக்கிறீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க மேடம். அவ்வளவுதான் மேடம். நான் வேற ஒண்ணுமே கேட்கல மேடம். காசா பணமா எதுவுமே நான் கேட்கல. நான் சொன்னா கேப்பியா? நான் கேக்குறேன் மேடம். மானஸ்தையா தன்மானத்தோட சுயமரியாதையோட தனியா வாழ். முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எங்க போறது? எனக்கு யாரும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. முன்னால எங்க அக்கா தங்கச்சிங்களா நீங்க வீட்டு வாசப்படி மாரி தான் தொடவ கடை சேர்த்து நிக்கிறாங்க வெளியில. நீ ஒழுங்கா தான் உன்னைய விட்டு விட்டுறாங்க. அப்படியே போய் சாவு. அவனை தானே நம்பி போனேன். அப்படியே போ. நான் அவங்க வீட்டுல போய் உட்காரு. இல்ல ஏன்னா ஏரியில கொட்டியில வந்து சாவுன்றாங்க என்ன. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. சங்கீதா, அவ கேக்குறது கரெக்ட் தானேமா? வாய் தெரிந்தா போய் பொண்டாட்டி இருந்தா ஒரு பேச்சு, மேம் இருந்தா ஒரு பேச்சு, நான் இருந்தா ஒரு பேச்சு, வெளியில இருந்தா ஒரு பேச்சு, அங்க இருந்தா ஒரு பேச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டியாச்சும் உண்மை பேசணும்னா, ஒரு நிமிஷமாச்சும் உண்மை பேசணும்னா கடவுள் இருக்கிறாரு நமக்கு. கடவுளை ஏமாத்த முடியாது. என்ன ஏமாத்தலாம், இங்க எல்லாருமே ஏமாத்தலாம். கடவுளை மட்டும் ஏமாத்தவே முடியாது. அது நான் உனக்கு துரோகம் செஞ்சா நீ எனக்கு துரோகம் செஞ்சா கடவுளை ஏமாத்தவே முடியாது. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. என்னப்பா பண்ணலாம்? நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றது இருக்கட்டும். உன்னோட ஐடியா என்னது? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீ தானே உருவாக்கின.
இப்ப என்ன பண்ணலாங்கிறது இருக்க. நான் சொல்றது வேற பேசக்கூடாது ஜெயலட்சுமி, சரியா? சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கையெழுத்து போடுறது, எழுதி வாங்கறதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். மனசாட்சி பிரகாரம் இருக்குன்னா இது விட்டு குத்தினா நான் அது கூட போயிருக்கேன். எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க என்னடிமா அது? நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நானா எங்க போய் நான் தான் சூசைட் பண்ணிடுவேன். உனக்கு போக சொன்னா போய் அந்த வாக்கை கெடுக்க சொன்னா, அவளை கெடுக்க சொன்னா போயிட்டு சித்தாள் வேலை போகும்போது போய் வேலை செய்யற போய் பேச சொன்னேன். என் பொண்ணு அப்பயே சொல்லிச்சு மேடம், சித்தாள் கிட்ட பேசுதுன்னு. ஏன் எங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, என்னடி பொண்ணு சொல்லுது நீ கம்முனுக்குற? என் பொண்ணையும் அடிச்ச 2 அடி கஷ்டம் பாவம். அடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்துச்சு. ஆனா அப்பயே எங்க வீட்டுக்கார வந்து கேட்டேன், நம்ம சித்தாள் பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் போறேன். சத்தியமா போவே இல்லை சங்கீதா அப்படின்னு. வீட்டுக்கு வந்தோடனே அப்படி பேச மேடம். ஆனா இப்படி நடக்கும் நான் சத்தியமா கனவு கூட நினைக்கவே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. அவ்வளவுதான், அதுதான் கரெக்ட். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பெல்லாம் எனக்கு கேட்க தேவை மேடம். அவர் எனக்கு வேணும் மேடம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மேடம். காலை குத்தி கூட என் காலில எல்லாம் நீ விடாத, என் காலில எல்லாம் விடாத. நான் விட மாட்டேன். நான் அங்க போனா இங்க விழுந்தா கூட சரி, நான் அங்கெல்லாம் போய் கூட விட்டு கொடுப்பேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? எனக்கு ஆளு பாக்க 2 பேர் கூட என்ன இருக்குன்னு சொல்றாரு மேடம். அதுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமா? 2 பேர் கூட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றாரு. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடியே. என்ன அடி? பாருமா, கொஞ்சம் மனசு தைரியப்படுத்திக்கோ. மேடம் எனக்கு அவர் வேணும் மேடம். எனக்கு யாரும் அனாதையா இருக்கும். அப்ப எத்தனை பேரோட ஷேர் பண்ணி பாவற? அவர் அது அவங்க கதை மேடம். இன்னும் 2-3 பேர் இருக்காங்களாமே. அது எனக்கு தெரியாது மேடம். நீங்க அவங்க 2 பேருக்குள்ள கேட்கணும். ஒண்ணு இல்ல, வேலை சொல்லிதான் இருக்குது, வந்து கேட்டு பாரு. அது என்ன சொல்லுங்க. வீட்டுக்கும் வரட்டா, ஒரு வீட்டுக்கும் போட்டோம் மேடம். அதான் மேடம் நியாயமா. சரி, அதுதான் நியாயமா? அதுதான் உனக்கு நியாயமா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். தண்டனை வாங்கி கொடுமா, நாங்க கூட இருக்கோம். இந்த பாருப்பா, ஒண்ணு இல்லைன்னா அவ வந்து சொன்னா கேட்டு அவ பாட்டுல ஒதுங்கி இருக்கணும். நீ நல்ல வார்த்தை சொல்லி அதை பண்ண வச்சிருக்கணும். நீ பண்ணல, இப்ப வேற வழி இல்ல, அவ கம்ப்ளைண்ட் பண்ணுவா. 2 பேரும் ஃபேஸ் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியா இருக்கேன்டா. அப்போ நான் அதுக்கு நான் விருப்பப்பட்டு தாலி கட்டலையே. கட்டாய பார்த்தா எனக்கு தாலி கட்ட நீ செஞ்சு தப்பு தானே, எதுக்கு அவங்க போனா? இப்ப அதனால ஸ்ட்ராங்கா பேசினீங்க. நேர்களே, நமக்கு வேற வழி இல்ல. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். இது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும்.